நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகா பரிசுத்தம் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, ராஜாதி ராஜாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் எங்களை கைவிடாதபடி எங்களை பாதுகாத்து சுகபலன் தந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருகிற மேலான உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீங்களை கொண்டு வந்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடந்து வந்திருக்கிற ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனை உமக்கு சுத்தமான ஆராதனையாய் காணப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடணுப்பா. இன்றைக்கு இந்த இருக்கிற ஆராதனையிலே ஆண்டவரே நீங்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும், இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நீ தொட்டு அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆராதனையை ஆசீர்வதிங்க, தடைகளை மாற்றுங்கப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா. இதுவரைக்கும் கைவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து சுகபலன் தந்து வழி நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, உமக்கு நன்றி. ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கடந்து வந்திருக்கிற மக்கள் உண்மை ஆராதித்து மகிமைப்படுத்த ஆராதனை அபிஷேகத்தை பெற்று தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை தாரும் தகப்பனே. உங்க கருத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். செபத்தோட்ட செய்கிறதுல 251வது பாடல், நினைவு கூறும் தெய்வமே நன்றி. பாடலும் எல்லாரும் கரகத்தை உற்சவமா பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. யெகோவாவை நினைவு கூர்ந்தரா, பெருங்காற்று வீச செய்தீரே. யெகோவாவை நினைவு கூர்ந்தரா, பெருங்காற்று வீச செய்தீரே. கண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. கண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தரா, லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தரா, லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அந்நாளை நினைவு கூர்ந்தரா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. அந்நாளை நினைவு கூர்ந்தரா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் நீர் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா.
நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நம்ம அப்படியே இன்னும் ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 257வது பாடல், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம எங்கு இருந்தாலும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவரை உள்ளத்தோடு உண்மையோடு அவரை பாடி துதிக்கும் போது கர்த்தர் நம்மளை நிரப்புவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் பாடுவோமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே, முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும், எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய், எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும், எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எல்லாரும் பாருமா? எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும், எசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ, எசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும். நம்ம அப்படியே எல்லாருடைய முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். அவரை உண்மையோடு முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகம் ஆவிலை நிறைந்து அவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் துதிங்க, எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க, ஆவிலை நிறைந்து துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாதுகிற விடுகிற தேவன் அல்ல. அவர் இம்மட்டும் நம்மளை நடத்தினாரே, நம்மளை வழி நடத்தினாரே, நம்மளை பாதுகாத்தாரே.
அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமாய் வந்திருக்கிறார். கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கருணை தட்டி உற்சாகம் ஆவிலே நிறைந்து அவரை நோக்கி துதிங்க. ஓ ஹalleluya விஷகரக சுரவன சரகரவோ ஹalleluya 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 ஹalleluya. துதிங்க துதிங்க துதிங்க, அவரை நோக்கி துதிங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் வந்திருக்கிறார். ஹalleluya. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கினாரே, பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் தந்தாரே. ஓ ஹalleluya. அதுபோல இன்றைக்கும் ஒரு மரண இருளுக்குள்ளாக, ஒரு மரண கட்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்தது போல தெரிகிறதா? கர்த்தர் இந்த இருளை மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு நம் அருகிலே வந்திருக்கிறார். ஹalleluya. மகனே பயப்படாதே, பயப்படாத மகளே. ஓ கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. அந்த காலத்திலே ஓ அந்த சாரிபாத் வீதவின் வீட்டிலே ஓ ஆண்டவராகிய இயேசு அந்த எண்ணெயும் மாவும் குறையாதபடி இருந்தது போல இந்த காலம், இந்த பொல்லாத காலம், இந்த கொடிய பஞ்சம் முடிய வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் இல்லாதபடி எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு தந்து உன்னை போஷிப்பார். நீ பயப்படாதே, அவரை நோக்கி நீ துதிக்க மட்டும் மறந்து விடாதே. அவரை துதிக்க 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 கிருபைகள் உனக்கு உண்டாகும், தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை ஆதரிப்பார், உன்னை வழி நடத்துவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நம்ம இருக்கிற இடத்திலே அப்படியே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் அடைக்கலமே, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே. ஆராதனை பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே.
பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை வாய்மை இறங்குகிறது பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் பிரிய ஐயா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய ஐயா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை நேசரேவும் திரு பாதமமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை அப்படியே உலகால் என்றாரு கரங்களை தட்டி வச்சோமா ஆவிலே நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஆண்டவராகிய கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் நீங்க எந்த இடத்திலிருந்து உண்மை அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டு இருக்கிறீர்களோ அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார் அவரை கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் சமீபமாய் இருக்கிறார் சமீபமாய் இருக்கிறார் ஓ ஹல்லேலூயா துதிங்க துதிங்க ஆவிலே நிறைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் இதில் நிறைந்து துதிங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்யும்படியாகவே அவர் இந்த உலக தோற்றமுதப்பாகவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மோடு கூட இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கிறார் அவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிப்போமா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே பயங்கரமான ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தேசம் ஒரு அடைக்கப்பட்டவராய் ஒரு தேசம் ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாக ஒரு மரண இருளை ஆண்டவரே தேசம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே இந்த பொல்லாத வாதை நோய் இந்த தேசத்தை இருளை கொண்டு வந்து மூடி வைத்திருக்கிறதாக என் ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமை இந்த தேசத்திலே உதிக்கட்டும் ஆண்டவரே உதிக்கட்டும் ஐயா எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே உம்மை தேடுகிற உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த கரம் இறங்கி வருவதாக இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுங்கப்பா ஒரு குறையும் இல்லாதபடிக்கு உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் என் சம்பூர்ணமாய் நான் தருவேன்
சொன்னீரே, சம்பூரணமாய் கொடுக்கிற என் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்தப்பா. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு அவர் உம்மை நோக்கி துதித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறையில்லாதபடி நடத்துங்க. எந்த பலகீனங்களோ, எந்த போராட்டங்களோ, வியாதியோ, எந்த போராட்டமோ உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனுடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. எல்லா துதி, கனம், மகிமை அப்பாவுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உலகமெங்கும் இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வயது வித்தியாசம் இல்லாதபடிக்கு எல்லா ஜனங்களையும் இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே ஆளுகை செய்திருக்கிறதே. லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஆண்டவரே. ஆயிரமாய் ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த கொள்ளை நோயிலிருந்து. ஆண்டவரே, இந்த உலகத்தை, முழு உலகத்தையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் அழிந்து போகும்படி என் தேவன் செய்வீராக ஆண்டவரே. அந்த லேகியனுக்குள்ளாக 6000 பிசாசுகள் வந்து ஒரு மனிதனை ஆளுகை செய்ததையா. நீ ஒரு வார்த்தை சொன்ன போது அது அத்தனை அடியோடு கடல்ல போய் அழிந்ததே. அதே போல இன்றைக்கு இந்த தேசங்களில் இருக்கிற இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ மருத்துவர்கள் ஆண்டவரே, எத்தனையோ அப்பா நர்சஸ் ஆண்டவரே, எத்தனையோ சுகாதார பணியாளர்கள் ஆண்டவரே, காவல்துறையினர் என்று ஆண்டவரே மக்களுக்காக உழைக்கிற ஆண்டவரே, எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே ராஜா. கிருபையாய் நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே தம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. காத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. இந்த முழு உலகத்தையும் இந்த கொள்ளை நோயிலிருந்து தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் 2020 வருஷம் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய வசனத்துக்காக எங்கள் ஆத்துமா காத்திருக்கிறது ராஜா. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, வறண்ட நிலம் தவிப்பது போல உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தை கொண்டு எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே 2020 வருஷம் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கிருபையினாலே நம்மை தாங்கி வருகிறார். பல சூழ்நிலைகள், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. சோதரா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க,
மாத கணக்கில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, இந்த சூழ்நிலை எப்படி கொண்டு போய் விடுமோ, என்ன நடக்குமோ என்று பலவிதமான காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கேட்பீங்க, எப்படி பயப்படாம இருக்க முடியும்? இப்படி இருக்க இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை, எப்படி பயப்படாம இருக்க முடியும்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். ஏன்னா இன்றைக்கு நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாமே ஆண்டவர் தெளிவாய் ஏற்கனவே பேசினார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நம்மோடு கூட பேசினார். கடந்த 2019 வருடம் அக்டோபர் மாதத்தில் இருந்து தொடர்ச்சியாக இந்த யோவேல் புஸ்தகத்தில் இருந்து நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் தெளிவாய் சொன்னார் யோவேல் 1 அதிகாரத்திலே, முதியோரே இதை கேளுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டவைகள் சம்பவித்தது உண்டா? இந்த செய்தியை நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு அழிவு, அதை குறித்து தான் சொல்லுகிறார் யோவேல் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி தேசத்தின் மேல் வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணி முடியாத பலத்த கிருமி, எண்ணி முடியாத பலத்த வைரஸ் இந்த தேசத்தின் மேல் வந்திருக்கிறது. அது உலகமெங்கு வந்திருக்கிறது. ஒரு தேசம் என்று ஆண்டவர் சொல்லல, அதன் விளைவை தான் நாம் பார்க்கின்றோம். ஸ்தோத்திரம். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது என்று யோவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பூமி துக்கம் கொண்டாடுகிறது. இன்னைக்கு பாருங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மாத்திரம் இந்த பிரச்சனை அல்ல, கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேல முழு உலகமும் இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி தேசத்தின் மேல் வருகிறது. சரி, இப்ப அது வந்துட்டு தேசமெங்கும் பரவி இருக்கிறது. இந்த கொள்ளை நோயினால இதுவரை இல்லாத ஒரு பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. இது யாருக்கு எப்போ வரும்னு தெரியல. இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த சூழ்நிலையில பயப்படாம எப்படி இருக்க முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏன்னா ஏசாயா 41:10 சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறபடினாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எனவேதான் சொல்றாரு, நீ பயப்படாதே. நீ பயப்படானா என்ன செய்யணும் தெரியுமா? மகிழ்ந்து களிகூறு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மகிழ்ந்து களிகூறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எப்படி களிகூற முடியும்? எப்படி சந்தோஷப்பட முடியும்? பூமி துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் எப்படி நான் சந்தோஷப்பட முடியும் நினைக்கிறீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ துக்க முகமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்மாவூர் சென்ற சீசர்கள் துக்க முகமாய் இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் துக்க முகமாய் இருக்கிறீர்கள்? இயேசு மரித்து விட்டார் என்று சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் நானும் துக்கமுகமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். மகிழ்ந்து களிகூறுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலையோடு கூடி ஆராதிக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆபகுக் தீர்க்கதரிசி தேவ சமூகத்திலே பாடி ஆண்டவரை துதிக்கிற போது ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை
நான் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபகுக் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகின்றார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பார்க்கின்றோம். அங்கே சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும். ஆபகுக் 3:17. ஆபகுக் 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. எதுவுமே இல்லாம போனாலும், வீட்டுல அரிசி இல்லாம போனாலும், பருப்பு இல்லாம போனாலும், எண்ணெய் இல்லாமல் போனாலும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போனாலும், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நினைத்து தேவனுடைய பிள்ளையே, நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்காத, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறு. ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று நீ கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்காத, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி ஆயிரு. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே, ஆண்டவர் என்னை மறந்தாரே என்று சொல்லாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, உன்னை என் உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூறு. ஆண்டவர் மறந்துட்டாரு, கைவிட்டுட்டாருன்னு சொல்லி திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பாத, பழைய பாவத்தை செய்யாத, பழைய சீட்டாட்டம், பழைய குடி, பழைய சினிமா, பழைய உலக இன்பங்கள் என்று சொல்லி நீ பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகாத. யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவியில எதையாவது பார்ப்போம்னு சொல்லி ஆபாசங்கள், இன்றைக்கு இஷ்டம் போல காரியங்களை பார்த்து நீ ஆத்மாவை கெடுத்து போடாத. தேவனுடைய மகிமை இறங்குகிறபடி நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறபடி நான் சொல்லுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது என்னை எச்சரிப்பதற்கு என் போதகர் என்னோடு இல்லை. நேரமே போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி உன் இஷ்டம் போல வாழலாம் என்று சொல்லி நீ இந்த உலக சந்தோஷத்தை அனுபவிக்க பார்ப்பாயானால், இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல என்பதை உனக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த ஊரடங்கு நாட்களிலே கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படாதபடிக்கு, கர்த்தருக்குள்ள இருந்து ஜெபிப்பதிலையும் வேதத்தை தியானிப்பதிலையும், ஆமென், அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக உபவாசிப்பதிலையும் ஜெபிக்கிறதிலையும் உன் நேரத்தை செலவு பண்ணாதபடிக்கு மீண்டும் பழைய பாவத்துக்கு நீ திரும்புவாயானால், பழைய வாழ்க்கைக்கு நீ திரும்புவாயானால் நீ பரிதபிக்கப்பட்டவனாய் மாறி போவாய் என்பதை மறந்து விடாதே. நீ கைவிடப்பட்டவனாய் மாறி போய் விடுவதை மறந்து விடாதே. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை மறந்துவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு நீ திரும்புவாயானால் அந்தோ பரிதாபம். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற வேளையிலே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, நீ பயங்கரமான உளையான சேற்றிலே விழுந்து கிடந்த போது இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்தார்.
உன்னை தூக்கி எடுத்தா உன் வியாதியிலிருந்து, உன் பலவீனத்திலிருந்து, உன் சாப கட்டுகளிலிருந்து, உன் மரண கண்ணியிலிருந்து, அழிந்து போகிறதுக்கு மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த ரத்தத்துல கிடந்த உன்னை, பயங்கரமான குழியில கிடந்த உன்னை, உளையான சேற்றில கிடந்த உன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரம் நீட்டி தூக்கி எடுத்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உனக்கு ஜீவன் தந்து தயவு பாராட்டி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உனக்கு தந்து ரட்சிப்பால் அலங்கரித்து நீதி என்னும் மார்க்கவசத்தை உனக்கு தந்து அவன் பரிசுத்த வஸ்திரங்களை உனக்கு தந்து உன்னை அபிஷேகித்து உன்னை அலங்கரித்து உன்னை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி அவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே உனக்காய் விலைக்கிரயமாய் கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உன்னை சம்பாதித்து சபையிலே துதிக்கவும் ஆராதிக்கவும் ஊழியம் செய்யவும் தமது நாமத்தின் மகிமைக்காக என் ஆண்டவர் உன்னை பயன்படுத்தியதை நீ மறந்து விடாதே. இந்த நாட்கள், இந்த பொல்லாத நாட்களிலே என்னை கேட்பதற்கு யார் இருக்கிறா என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் உன் வாழ்க்கை வழி மாறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவருடைய எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். பிலேயாமுக்கு எதிராக புறப்பட்டு வந்தவர் உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறது என்று சொல்லி பிலேயாமை எச்சரித்த கர்த்தர் இன்றைக்கு உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற வேண்டியவன். இந்த உலக ஆபாசங்கள்ல, உலக சிற்றின்பங்கள்ல, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துல நீ மூழ்கி போய் சினிமாவுக்கும் சிகரெட்டுக்கும் மறுபடியும் இந்த உலக இன்பத்துக்கு சீட்டாட்டத்துக்கும் மனம் போன போக்களை வாழும்படியாக நீ உன்னை விட்டு கொடுப்பாயானால் உன்னுடைய பின்னிலைமை உன் முன்னிலைமையை பார்க்கிலும் கேடுள்ளதாக மாறி போய்விடும் என்பதை மறந்து விடாதே. மீண்டும் உனக்கு புகையில ஆசை வருகிறதா? மீண்டும் உலக ஆசை வருதா? ரகசியமா புகையில வச்சுக்கலாம். இப்ப யாரு பாக்குறா? இப்ப எங்க வீட்டுக்கு ஜெபிக்க தான் பாஸ்டர் வர மாட்டாரு, எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறா. நீ ரகசியமாய் அந்த ரங்கத்தில் செய்கின்ற காரியங்கள் என் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற என் அன்பு வாலிபர்களே, இந்த விடுமுறை நாட்கள் நீ எப்படி அதை செலவு செய்து கொண்டிருக்கிறாய்? நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறியா? இல்ல உன் செல்போனை எடுத்து வச்சுக்கிட்டு உன் நண்பர்களோடு அரட்டை அடிப்பதிலையோ, இந்த உலக காரியங்களை பார்ப்பதிலையோ, ரகசியமான காரியங்களை செய்வதிலையோ நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பாயானால் நீ பரிதவிக்கப்பட்டவனாக, நீ பரிதவிக்கப்பட்டவனாய் மாறி போய்விடுவாய் என்பது நிச்சயம். என் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், வாலிப சகோதரர்களுக்கு, வாலிப தம்பிமாருக்கு, வாலிப தகச்சிமாருக்கு சொல்றேன், ஆமென். சீயோன் குமாரரே, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை தியானம் பண்ணுங்க. உன்னுடைய நண்பர்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல ஆண்டவருடைய வார்த்தை தியானம் பண்ணி தேவ செய்திகளை ஆயத்தப்படுத்துங்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபியுங்க. உங்க வீட்டுல, குடும்பத்துல சகோதரர்கள் சகோதரிகளாக இணைந்து வீட்டுக்குள்ள கூடி ஜெபிப்பதற்கு நம்முடைய அரசாங்கம் நமக்கு தடை விதிக்கவில்லையே. கூடி கர்த்தரை ஆராதியுங்கள், வசனத்தை தியானம் பண்ணுங்கள். உங்க வீட்டுக்குள்ளே வசன போட்டி நடத்துங்க. உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசுங்கள். அரையா பட்டணத்தார் பேசியது போல காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்து வீட்டுக்குள்ள பேசுங்க. நண்பர்களோடு பேசுங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படாம இந்த உலக காரியங்களில் நீ சந்தோஷப்படக்கூடாது. வேதத்தில் பார்க்கின்ற 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். தேவனுடைய பிள்ளையே, நீ நீதியின் மார்க்கத்தை அறிந்தவன், நீ சத்திய மார்க்கத்தை அறிந்தவன், நீ தேவனுடைய வழிகளை அறிந்தவன். இந்த சத்திய மார்க்கத்தை, நீதியின் மார்க்கத்தை நீ அறிந்த பின்பு இந்த நீதியின்
உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் நீ இதை அறியாமல் இருந்தாயானால் உனக்கு நலமாய் இருந்திருக்கும். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு உனக்கு பரிசுத்த கற்பனை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். தேவனுக்காக வாழ்வதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் நீ அறியாதிருந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நீ தண்ணீர்ல மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு திரும்பவும் உன் பழைய வாழ்க்கைக்கு நீ திரும்புவாயானால் வேதம் சொல்லுகிறது 1-2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் தான் கக்கினதை திரும்பவும் தின்னும். கழுவப்பட்ட பன்றி தான் அது திரும்பவும் சேற்றிலே புரளுவதற்கு ஆசைப்படும். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் மீண்டும் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு வழி விலகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷப்பட வேண்டும். எனவேதான் சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூரு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை கண்டு நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ திகையாத. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக, நீ ரட்சிக்கப்பட்டதற்காக உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறாரே, அதற்காக நீ மகிழ்ந்து களிகூரு. செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தில் இருந்து, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ உன் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. எப்படி களிகூறணுமா? உன் முழு இருதயத்தோடு, உன் முழு இருதயத்தோடும் நீ மகிழ்ந்து களிகூரு. ஏன் அப்படின்னா, உனக்கு ஆக்கினை இல்லை. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரைக்கும் துன்பங்கள், பாடுகள், பயங்கர வேதனை, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு. உன் வீட்டில் உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறாரு. உன் குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நீ மகிழ்ந்து களிகூரு. இல்லாததை பத்தி பேசாத. எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி, பணம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளை, உங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், உங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன், எனக்கு முடியலையே, என் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் என்று நீ ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. ராஜாதி ராஜாவாய் அவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல குறைவுகள் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போக. நீ மகிழ்ந்து களிகூர்ந்தா போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீ மகிழ்ந்து களிகூரு, நீ பயப்படாத. சொல்றாரு, ஏன் எனக்கு சொல்றேன் பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லி, செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே, பயப்படாதே, ஜெபிக்கதை நிறுத்தாதே, துதிக்கதை நிறுத்தாதே, ஆராதிக்கிறதை நிறுத்தாதே. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கணும்.
அது ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் பரிசுத்தமாகு, இன்னும் துதி, இன்னும் ஜெபி, இன்னும் தேவனை மகிமைப்படுத்து, இன்னும் ஆண்டவருக்குள்ள கலிகூறு, இன்னும் 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 உனக்குள்ள அந்த தாகம், வாஞ்சை, ஏக்கம் பெருகட்டும். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை நீ மறந்துடாதே. ஹல்லேலூயா. எம்மாவூர் சென்ற சீசர்கள் இயேசு தங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்தபடியால் தான் அவர்கள் துக்கத்தோடு வழி நடக்க வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்குள்ள பயம் இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, இயேசு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற உயிருள்ள தெய்வம், பேசும் தெய்வம் இன்றைக்கு உன் நடுவில் இருக்கிறார் என்பதை நீ மறக்காதபடிக்கு பயப்படாதே. மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. ஹல்லேலூயா. நீ மகிழ்ந்து களிகூறும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆகாய் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். பாத்தியா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லமை உள்ளவர். உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் உன்னை ரட்சிப்பார். இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கத்தில் இருந்து அவர் உன்னை ரட்சிப்பார். இன்றைக்கு இருக்கிற இந்த போராட்டத்தில் இருந்து அவர் உன்னை ரட்சிப்பார். இன்றைக்கு இருக்கிற இந்த ஏழ்மையிலிருந்து, இந்த தரித்திரத்தில் இருந்து அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, என் பிள்ளைக்கு எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்னை துதிக்கிறானே அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவார். தானியேலுக்கு பாருங்க, அவ்வளவு நெருக்கம், அதன் மத்தியிலையும் அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனாக, எத்தனை நெருக்கம் வந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனாய் காணப்பட்ட போது பாருங்க, அவன் முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், தூதனை அனுப்புகிறார். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூறுகிற தேவனுடைய பிள்ளையே, குறைவுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலையும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீங்களே. உன் குடும்பத்தில் எவ்வளவு நெருக்கம் இருக்கு, அதன் மத்தியிலையும் ஆண்டவருக்குள்ள களிகூறுகிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூறுகிற என் அன்பு சகோதரரே, என் அன்பு சகோதரியே, அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவள், நீ மிகவும் பிரியமானவள், நீ மிகவும் பிரியமானவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் என் மகளே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ முழங்கால் போட்ட உடனே, வீட்டில் நீ ஜெபிக்க முழங்கால் படியிட்ட அந்த நொடி பொழுது கட்டளை வெளிப்பட்டது, கட்டளை வெளிப்பட்டது. உன் ஜெபத்துக்கு பதில் வந்தது, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக, ஆமென், இத்தனை நாட்களாக நீ வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீருக்கு இன்றைக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். தேவ மகிமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. Receive the anointing. Hallelujah. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் மேல உன்னை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். ஏன்னா நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுகிறபடினால. அதன் விளைவு என்ன நடக்கிறது? அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இன்றைக்கு இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சந்தோஷப்படுகிற போது, ஒரு விசுவாசியை குறித்து சந்தோஷப்படுகிற போது, ஒரு ஊழியக்காரனை குறித்து சந்தோஷப்படுகிற போது அவர் என்ன செய்கிறாராம்? 18ஆம் வசனத்திலிருந்து பார்க்கின்றோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும்போது, உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த நாட்களுக்கு பிறகு சபைகள்ல எழுப்புதல் உண்டாகும். ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். நீ வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. ஊழியக்காரனே, நீ வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. தேவனுடைய பிள்ளையே, நீ வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சபையின் மனுஷர்கள் பண்டிகை ஆசரிப்பு இல்லாதமையினால் உண்டான அந்த நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. எப்பொழுது நான் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? சஞ்சலம், வேதனை, கண்ணீர். யார் யாரெல்லாம் அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏகமாய் கூட்டி சேர்ப்பேன். இதுவரை இல்லாத அளவுக்கு சபைகள் நிரம்ப போகிறது. ஏகமாய். ஆமென். இதுவரைக்கும் நீங்க போய் கூப்பிட்டிருப்பீங்க, சபைக்கு வாங்கல, எங்க கூட்டத்துக்கு வாங்க கூப்பிட்டிருப்பீங்க, வரமாட்டேன், நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மக்கள், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன். எரேமியாவின் புத்தகத்திலே 31ஆம் அதிகாரத்திலே சொன்னார், 9ஆம் வசனத்திலே, அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இடராத சுமையான வழியிலே தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். தண்ணீர் உள்ள நதியாகிய சபைக்கு, ஆமென், தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சபைக்கு, தேவனுடைய சபைக்கு, நீங்கள் ஆராதிக்கிறவங்க சபைக்கு ஜனங்களை கூட்டம் கூட்டமாய் ஆண்டவர் கொண்டு வருவார். பயப்படாதீங்கள், பயப்படாதுங்க. ஜனங்கள் இடறி போயிடுவாங்களோ? இன்றைக்கு உண்டாயிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் ஜெபிக்க மறந்து, ஆராதிக்க மறந்து, அவன் அபிஷேகத்தை இழந்து, அவன் ரட்சிப்பை இழந்து பின்மாற்றத்தில் போயிடுவாங்களோ? நீ பயப்படாத. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், உன் உபவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதை ஆண்டவர் காண்கிறார். உன் ஜனங்களை கூட்டம் கூட்டமாய் என் ஆண்டவர் கொண்டு வருவார், அவரை கூட்டி சேர்ப்பார் என்றும் சொல்லுகிறார். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நொண்டியானவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியாதபடிக்கு விழுந்து கிடந்தவர்களை, நொண்டியாயிருந்தவர்களை ஆண்டவர் திரும்பவும் கூட்டி சேர்ப்பார். தள்ளுண்டவர்கள், ஆமென், சோதரம் தள்ளப்பட்ட நிலையிலே, ஆமென், இவர் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், ஆமென், தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுவார். அது மாத்திரமல்ல, வெட்கம் அனுபவித்தவர்கள், வெட்கம் அனுபவித்தவர்கள், சில குறிப்பிட்ட மனிதர்களாலே, சில குறிப்பிட்ட ஒருவேளை விசுவாசிகளால் இருக்கலாம், ஊழியக்காரங்களால் இருக்கலாம், நீங்கள் வெட்கம் அனுபவித்திருக்கிறீர்கள். கேவலம், என்னை இப்படி அவமானப்படுத்தி இருக்கிறார்களே, இப்படியெல்லாம் நிந்தித்திருக்கிறார்களே, இப்படியெல்லாம் என்னை தூசித்தார்களே என்று சொல்லி உள்ளம் உடைந்து, ஒருவேளை சபைக்கு போகவே எனக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த திருச்சபையில போய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு மனம் இல்லை, என்ன வாழ்க்கை, என்ன ஊழியம் என்று சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் காணப்படுகிற அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். ஆண்டவரே உங்களை கூட்டிட்டு வருவார். இன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு மனசு இல்லை, என்னால போக முடியல, என்னால ஆராதிக்க முடியல, சபைக்கு போக முடியல, எப்படியெல்லாம் தடைப்பட்டு போய் கிடக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களை கூட்டிட்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன்,
உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளோ நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதியுங்கள். உங்கள் கண்கள் காண, உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். அப்பொழுது இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளேயோ உங்களை நிந்திச்சவங்க மத்தியில, உங்களை அவமானப்படுத்தினவங்க மத்தியில, உங்களை அற்பமாய் எண்ணினவர்கள் மத்தியில, ஆராதிக்கிற உன்னை, ரட்சிக்கப்பட்ட உன்னை, தேவனை துதிக்கிற உன்னை அற்பமாய் எண்ணிய, ஆசட்டை பண்ணிய, தள்ளி வைத்தவர்கள் மத்தியிலே, வெட்கப்படுத்தினவர்கள் மத்தியிலே, கேவலப்படுத்தினவர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேசமே பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உன்னை கூட்டிக் கொண்டு வருவார். அவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். அவர் உன்னை தோளில் சுமப்பார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தருக்குள்ள களிகூரு, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகம் உனக்கு சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது உனக்கு சந்தோஷமாய் மாறட்டும். ஜெபிப்பது உனக்கு சந்தோஷமாய் மாறட்டும். வேதத்தை தியானிப்பது உனக்கு சந்தோஷமாய் மாறட்டும். குடும்பமாய் ஜெபிப்பது உனக்கு சந்தோஷமாய் மாறட்டும். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பது சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தரை பார்க்கிறா, கர்த்தரை பார்க்கிறா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. அவர் உன் நடுவில் இருக்கிறார். மகிழ்ந்து களிகூரு. ஆமென். கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரி. மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த ஊரடங்கு போட்டிருக்கிற நாட்கள்ல தேவ சமூகத்தை விட்டு வெளிப்படையா இல்ல, ரகசியமாய் அந்தரங்கத்தில் நீ விலகி இருப்பாயானால் இன்றைக்கு நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவரே உன்னை கூட்டிக் கொண்டு வருவார். உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். தகப்பனே, எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உமது நாமத்தின் மகிமைக்காய் சாட்சியாய் நிறுத்தும். நிரப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Hallelujah. 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 Praise the Lord. பிரியமானவர்களே, பணக்குடி இயேசு நம்மோடு ஊழியங்களின் சார்பிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அலைபேசி எண்ணிலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.